ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கப் ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை வீட்டில் பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி வச்சு கூட பண்ணலாம். குழந்தைங்களுக்கு பிஸ்கெட், அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்ச அன்ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்லாம் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி ஒரு பேனில் ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து விட்டோம் அப்படின்னா இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு பொரி மாதிரி வரும். லைட்டாக பொரி மாதிரி வரும். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். இது வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரவை பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கப் வெல்லத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு பதில் ஏலக்காய் தூளாவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டதுக்கு அப்புறமா நல்ல ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விடணும். இது கலந்து விடுற வரைக்குமே இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கம்ப்ளீட்டாக இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போவே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா இதை கரெக்டாக கலந்து விட முடியாது. கலந்து விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா இப்படி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா வற்றி வரும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெல்லம், அதுக்கப்புறம் அரிசி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று போல் கலந்து வரும். அதுக்காக தான் ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள், இந்த வெல்லமும் அரிசியும் நல்லா சேர்ந்து இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் இதை நல்லா ஆற விடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பால்ஸ் மாதிரி இதை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கம்ப்ளீட்டாலாம் ஆற விட்டுறக்கூடாது. ரொம்ப ஆற விட்டுட்டோம் அப்படின்னா இது அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதனால இந்த இளம் சூடு, கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி எடுத்து நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி நல்லா பால்ஸாக இதை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாகவே இதை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட நட்ஸ் கூட நல்லா வறுத்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இதில் கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே காலி பண்ணிவிடுவீங்க அப்படின்னா அந்த தேங்காயில் கோட் பண்ணிக்கோங்க. 2-3 நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காயில் கோட் பண்ண வேண்டாம், தேங்காய் பயன்படுத்த வேணாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லைன்னா ஏலக்காய் சேர்க்குறப்பவே நீங்கள் இந்த துருவின தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்தே கூட நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ரேஷன் அரிசியும் வெல்லமும் பயன்படுத்தி நம்ம பண்ண ஈவினிங் ஸ்நாக் ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே பயன்படுத்தலை, எண்ணெயில் எதுவும் பொரிக்கவும் செய்யலை. ஸோ ஹெல்தியான நல்ல ஈவினிங் ஸ்நாக் தான் இது. செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.